அன்பு ஜோதிட சொந்தங்களே வணக்கம். தாய் தந்தை குரு தெய்வத்தின் ஆசைகளுடன் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ வர்க்கம் மூர்த்தி. இன்று நாம் காண இருப்பது விஸ்வாவசு வருடத்தோடைய ஆவணி மாதத்திற்கான மகர ராசிக்கான பலன்கள். இந்த மகர ராசி இந்த ஆவணி மாதத்தில் எத்தகைய பலன்களை பெறப்போகிறார்கள், எந்தெந்த விஷயங்களில் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதையும் கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். இந்த மகர ராசி நண்பர்கள் சனீஸ்வரனுடைய ராசியான மகர ராசி அன்பர்கள் திட்டமிட்ட அனைத்து வேலைகளும், கிடப்பில் கிடந்த அனைத்து வேலைகளும் வேகம் எடுத்து அதற்கான தகுந்த முயற்சிகளும் அதற்கான தகுந்த உதவிகளும் கிடைக்கப்பெற்று இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி வாய்ப்புகளை அதிகரித்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இந்த ஆவணி மாதம் இருக்கு. அதனால மகர ராசி அன்பர்கள் அவர்களுடைய திட்டங்களை உடனுக்குடன் செயல்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுங்க. புது திட்டங்கள், புது முயற்சிகள், புதிய முன்னேற்றத்திற்கான அடித்தளமிடக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அமையும். அது எல்லாத்தையும் உடனுக்குடன் செய்வதனால் நல்ல பலன்களை பெறக்கூடிய காலமா இந்த மகர ராசிக்கு இந்த ஆவணி மாதம் இருக்கு. அதாவது எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். ஒரு விஷயத்த செய்யணும்னா அதற்கு பலரோட உதவிகள், ஆதரவு எல்லாம் இருக்கணும். அத்தகைய உதவிகள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான உதவிகள், நண்பர்கள் வட்டத்திலோ குடும்ப உறவு வட்டத்திலோ தொழில் வியாபார நிறுவனங்களை சார்ந்த மற்ற நபர்களோடையோ உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளும் உங்கள் முன்னேற்றத்திற்கும் உங்கள் செயல்பாட்டுக்கும் இந்த காலகட்டத்தில் அருமையா அமையக்கூடிய காலம் என்பதால அதற்கான முயற்சிகளை எந்த ஒரு தொய்வும் இன்றி நீங்கள் முயற்சி செய்வது நல்ல ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் இருக்கும். தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் போது என்ன வரும், ஆட்டோமேட்டிக்கா தனவரவு வரும். இப்ப தனவரவு, பொருளாதார உயர்வு இதெல்லாம் போதுமான அளவு மகிழ்ச்சி தரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பெருமளவு நல்ல நல்ல காலமாகவே இந்த ஆவணி மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கு. உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். எதிர்பார்ப்புகள், தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் இருக்கு. சகோதரிகளோட ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கும். சகோதரிகளுடைய மூத்த சகோதரர், இளைய சகோதரிகள் யாரா இருந்தாலும் அவங்களுடைய ஒத்துழைப்புகளை நீங்க இந்த காலகட்டத்துல பெருமளவு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கும் அவர்களோட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு நீங்கள் உங்கள் முயற்சிகளிலும் உங்கள் தொழில் வியாபாரங்களிலும் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய அருமையான தருணம் இந்த காலகட்டத்துல இருக்கு. சுக பாக்கியங்கள் மேலோங்கும். தேவைக்கு மீறிய தனவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு அமையும். எதிர்பாராத விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருமளவு பெருகக்கூடிய காலம் என்பதால் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுக்கு நீண்ட நாட்களான திட்டமிட்டிருந்த பல விஷயங்களை உங்களுக்கான குடும்பத்திற்கும் உங்களுக்குமான விஷயங்களை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலமா இருக்கு. குழந்தைகள் எதிர்பார்த்த விஷயங்கள் பலதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். மனைவி, கணவன் இது மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய காலமா இருக்கும். தூரதேச பயணங்கள், டூர் போறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய காலமா இந்த ஆவணி மாதத்துல இருக்கு. வாழ்க்கை துணை, குழந்தைகள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கிறதுனால அவங்களோட எதிர்கால திட்டத்திற்கான பல முதலீடுகளும் நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த முதலீடுகள் பின்னாளில் உங்களுக்கு பெருமளவு உதவிகரமா இருக்கக்கூடிய பொன்னான காலமா இந்த ஆவணி மாதத்துல இருக்கக்கூடிய கிரக சூழல்கள் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குது. கண் வயிறு சம்பந்தப்பட்ட நோய் பாதிப்பு ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்க, கண் பிரச்சனை, வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய நண்பர்கள் மிக எச்சரிக்கையா இருக்கணும். இந்த காலகட்டத்துல கொஞ்சம் உடல் உபாதைகள் அதோடைய அளவு அதிகரிக்கக்கூடும். நன்றாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கண் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் முறையான உணவு முறைகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். 40-45 வயதுக்கு கடந்த அன்பர்கள் தன்னோட உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். டயட் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நண்பர்கள் சரியான மருத்துவரோட அணுகி அவங்களுடைய ஆலோசனைகளோட டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணும்போது மேலும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட பயணத்துக்கு உங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய காலமா இருக்கும். அதனால எச்சரிக்கை, கண் வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகளில் ரொம்ப கவனமா இருக்கணும். கவனமா சில விஷயங்கள்ல இருக்க வேண்டியது அவசியம். சிலரை நம்பி எந்த விஷயத்தையும் கொடுத்துட்டு
அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. யார் கிட்ட நம்பி என்ன கொடுத்தாலும் அதற்கான ஒரு பார்வை உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ரெகுலர் டைமில் அதை மானிட்டர் பண்ணாமல் விட்டீங்கன்னா அதற்கான பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்கக்கூட காலம் வரும் எதிர்காலத்தில். அதனால் அந்த மாதிரி யாரையும் முழுமையாக நம்பி எதையும் கொடுத்துடாம உங்களுடைய பங்கு அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யணும் அப்படின்றது இந்த மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவுரையை நம்ம சொல்றோம். கணவன் மனைவிக்குள்ளேயே இருந்த சண்டை சச்சரவுகள், கருத்து முரண்கள்ல கலைந்து நல்ல சூழல் அமையக்கூடிய காலமா இருக்கு இந்த ஆவணி மாதம். கணவன் மனைவியோட குடும்ப உறவுகளுக்கான சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பெருமளவு அமையும். உங்க குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கு. மற்ற குடும்ப உறவுகளுடைய மேன்மை பெருகும். அவங்களோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பாண்டிங் நல்லா டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தாய் வழி உறவுகள் அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கு. தாய் வழி உறவுகளை மேம்படுத்தக்கூடிய காலமா இருக்கு. விட்டு போன சொந்தங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தன்னுடைய தாய் வழி உறவுகள் பல விதத்துல நல்ல சுமூகமான இணக்கமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையுது. அதையெல்லாம் நல்லபடியாக பயன்படுத்தி குடும்ப உறவுகளை இன்னும் மேலும் சிறப்பானதாக அமைத்துக் கொள்ள வேண்டியது மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான பணி. இந்த காலகட்டத்தில் நிர்வாகத்தில் அவ்வப்போது சில இடையூறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல தனவரவுகள் எல்லாம் இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டாக போகுதுன்னு சொல்லி யாரோடைய மேற்பார்வையில் விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை அதில் கவனம் செலுத்தாமல் விட்டீங்கன்னா பின்னாடி பிரச்சனை வரும்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக அடுத்தவங்க கிட்ட மேற்பார்வையில் கொடுத்தாலும் நம்மளுடைய கவனம் அந்த விஷயங்களில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தொடர்ந்து தொழில் வியாபாரங்கள் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ரீதியான கடன் சுமைகளை அதிகரித்துக் கொள்ளாதீர்கள். தொழில் வியாபார வளர்ச்சிக்காக எந்த ஒரு கடன்களும் இந்த காலகட்டத்தில் வாங்குறதுன்றது தேவையில்லாத ஒரு விஷயம். தேவை இருந்தால் மட்டுமே கடன் வாங்கணும். ஆடம்பரமா அகலக்கால் வைப்பதற்காக, வியாபாரத்தை பெருக்குவதற்காக அகலக்கால் வைக்கிற இந்த மாதிரி விஷயங்களுக்கு கடன் சுமைகளை ஏற்றிக்கொள்வது என்பது நல்லதல்ல. எதிர்காலத்தில் வரக்கூடிய கிரக சூழல்கள் அதனால் பல பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் கடன் இருந்தால் கடனை தீர்க்கறதுக்கும் இருக்கக்கூடிய கடன்களை எவ்வாறு அடைக்கணும் அப்படின்ற திட்டமிடலோட இந்த மகர ராசி அன்பர்கள் பயணப்படணும். புதிய கடன்களை அதிகரித்துக் கொள்வது நல்ல விஷயம் இல்லை என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள். அதோட பயணத்துல கவனமா இருக்கணும். ரொம்ப டிராவல்லையே இருக்கக்கூடிய அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையான பயணங்களை தொடரணும். இரவு நேர பயணங்களை அறவே தவிர்க்கணும். வண்டி வாகன ஓட்டிகள் டிரைவர்ஸ்லாம் இருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி அன்பர்களாக இருந்தால் கொஞ்சம் தன்னுடைய தொழிலில் இரவு பயணங்களை தவிர்த்திடணும். செல்ஃப் டிரைவிங்கில் போகக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் இரவு பயணங்களை தவிர்க்கணும். நீண்ட தூர பயணங்களை தொடர்ந்து செல்லக்கூடிய அன்பர்கள் எந்த விதமான வாகன பயணமாக இருந்தாலும் அதில் கவனம் செலுத்துவது என்பது முக்கியமான ஒரு விஷயம். பயணங்களில் எதையாவது மறந்துட்டு போயிட்டு திரும்ப அதற்கான அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வீண் அலைச்சல்களை தவிர்க்க பயணத்துக்கு முன்னாடி சரியான திட்டமிடலோட உங்கள் பயணத்தை துவங்கும் போது அருமையான வாய்ப்புகளை பயன்படுத்தி மேலும் முன்னேறக்கூடிய நல்ல தருணம் அமையும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வ குலதெய்வங்களை வழிபடும் போது மேலும் பல நல்ல பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் அமையும் என்பதால் இஷ்ட தெய்வ குலதெய்வங்களை அவ்வப்போது தரிசனம் செய்வதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் கொடுத்து உங்கள் ஜாதகத்திற்கான தசாபுத்தி பலன்களை நன்கு அறிந்து அதற்கான ஆலய வழிபாடுகளையும் அதற்கான பரிகார ஸ்தலங்களையும் பரிகாரங்களையும் முறையாக செய்து வழிபட்டு வரும்போது மேலும் உன்னதமான பல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் அமையும் என்பதனை கூறி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.